தமிழ்நாட்டுல எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு, எல்லா திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருது. ஆனா எதிர்கட்சிகள் தேவையில்லாம அரசு மேல கலந்துட்டு எதிர்கட்சி தலைவர் கூட எல்லாத்தையும் சொன்னாரு. உண்மையிலே அப்படி எல்லாம் இல்லை, இப்போ நீங்கள் இந்த நாட்டின் குடிமகன் தானே, தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க. எல்லா திட்டமும் நல்லா நடக்குதா? அதை நாங்கள் எந்த ஒரு திட்டத்தை சொல்லுங்க. இப்போ மத்திய அரசு ஒரு நில அளவை திட்டத்தை கொண்டு வருது. அது டிஜிட்டல் எண்ணியல் நில அளவைன்னு கொண்டு வருது. அது நீண்ட காலமாக இருக்குது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட 1500 கோடிக்கிட்ட நிதி ஒதுக்கி கொடுக்கும் மாநில அரசு. அதை யார் எடுக்கணும்? வேளாண் பல்கலைக்கழகத்தில் படிக்க போகிற பிள்ளைகளை அந்த நில அளவைக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க? பெற்றோர்கள் அனுப்புனது படிக்க 21,000 மாணவர்களில் 80 விழுக்காடு பெண்கள். நீங்கள் அனுப்பிடுறீங்க, 6 மணிக்கு போய் ஒவ்வொரு சிற்றூர்களுக்கும் அனுப்புறீங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஓய்விடம் இருக்கும், என்ன பாதுகாப்பு இருக்கும்? 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை நாய் கடிச்சிருச்சு. திருவண்ணாமலையில் ஒரு குழந்தை ஒரு பெண்ணை ஒரு தங்கச்சியை பாம்பு கடிச்சிருச்சு. 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு போக முடியுமா? சிற்றூருக்குள்ள போகும்போது தீர்ந்துருச்சுன்னா திருப்பி என்ன பண்றது? எப்படி இந்த பிள்ளைகள் படிக்க போன பிள்ளைகளை நீங்க அதுல கொண்டு எந்த முன்னும் பயிற்சியும் இல்லாத பிள்ளைகளை கொண்டு இதுல எப்படி ஈடுபடுத்துறீங்க? இப்ப இந்த பணம் எங்க? இந்த பணத்தை வேளாண் கல்லூரியில் படிக்க வந்த மாணவர்களை வச்சு எடுக்கணுங்கிறதா இந்த திட்டமா? அப்படி ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. இப்ப எத்தனை பெற்றோர்களினுடைய இது அச்சம், எவ்வளவு இந்த பிள்ளைகளை எப்படி கொண்டு போய் நிறுத்துறீங்க? எந்த பாதுகாப்பும் இல்லாம. அதுக்கு இந்த நாட்டில் படிச்சுட்டு வேலை இல்லாத எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க, பட்டதாரி இளைஞர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க பகுதி நேர வேலையா கூட கொடுத்துருக்கலாம். எடுத்து கொடுத்த பிறகு இந்த காசுல இருந்து ஒரு குறிப்பு ஊதியத்தை கொடுத்து தற்காலிக வேலையாவது கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு படிக்க போற பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை போய் அவங்க பயந்துகிட்டு வெளியில சொல்ல முடியல. ஏன்னா ஆசிரியர்களே அதுல பேராசிரியர்களே ஈடுபடுத்துறதுனால இப்போ ஒருவேளை மதிப்பெண்களை குறைச்சி நம்மளை தோக்கடிச்சிருவாங்களோங்கிற அச்சத்துல பிள்ளைகள் ஒன்றும் சொல்ல முடியாம தவிக்குது. இப்படித்தான் ஒவ்வொரு துறையிலையும் இருக்கு. அரசு மருத்துவமனையில் எல்லா மருத்துவர்களையும் நீங்க பணி நியமித்திட்டீங்களா? நான் சொல்லும்போது அப்டேட்ல இல்லைன்றீங்க. அதே தினமலர் கட்டுரையா வந்திருக்கு, அதுக்கு என்ன பண்றது? எல்லாமே சரியா இருக்கா சொல்லுங்க. எல்லாமே சரியா இருக்கா? பயிற்சி தேர்வு எழுதி பணிக்காக காத்திருக்க ஆசிரியர்கள் பணி நியமனம் பண்றாங்களா? மருத்துவர்களுக்கான ஊதிய உயர்வு சரியாயிடுச்சா? பழைய ஓய்வூதிய திட்டம் நாங்கள் வந்தால் கொடுப்போம்னு சொன்னது நீங்க கொடுப்போம்னு சொன்னீங்க. இன்னைக்கு அது நிறைவேற்றப்பட்டிருக்கா? எல்லா திட்டமும் நல்லா நிறைவேறுது அப்படின்னு அப்படி பேசக்கூடாது. குடுகுடுப்புக்கார மாதிரி நல்ல காலம் பிறக்குது. எப்ப பிறக்குது? எங்க பிறந்திருக்கு? இதெல்லாம் இருக்குல்ல. நல்ல ஆட்சி நடத்துறவருக்கு எதுக்கு விளம்பரம்? நல்ல ஆட்சி நடத்துறவருக்கு எதுக்கு தாய்மார்களுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை, தங்கச்சிகளுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை, படிக்க போற தம்பிகளுக்கு 1000 கொடுக்க வேண்டிய தேவை? நல்ல ஆட்சினா அது. நல்ல ஆட்சி கொடுக்கறோன்ட்டு நாடும் மக்களோ மற்ற கட்சிக்காரர்களோ சொல்லலையே. ஆட்சியில் இருக்கிற அவங்களே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி? நீங்க நீண்டு கவனிங்க, நீண்டு ஆழ்ந்து பாருங்க. இங்கே சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான். 15 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் காலை உணவு திட்டத்தில். அதுக்கு விளம்பரம் செஞ்ச காசுக்கு சோறு போட்டுக்கலாம் அவங்க. செப்டம்பர் 16 மகளிருக்கான ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் ஜனவரியிலிருந்து விளம்பரம் செய்றீங்க. இது சேவை அரசியலா, செயல் அரசியலா, செய்தி அரசியலா? நீங்க போற இடங்கள்லாம் உங்களுக்கு வரவேற்புன்றீங்க. உங்க மனச்சான்று இருந்தவங்க இப்படி கை வச்சுக்கிறீங்க. சொல்லுங்க. நீங்க காசு கொடுத்து 200 கொடுத்து தட்டில் பூ வாங்கி வச்சு வண்டியில இறக்கி விட்டு எங்க தாய் தந்தையர்களை, எங்க சொந்தங்களை எல்லாம் தெருவில் நிக்க வச்சு அவர் வரும்போது கை காட்டுங்க, கும்பிடுங்க, பூ போடுங்க நீங்க சொல்லல? தன்னெழுச்சியா மக்கள் உங்களை பார்க்க திரண்டு ஓடி வராங்களா? நல்ல ஆட்சி கொடுத்தா மக்கள் அந்த தலைவனை சந்திக்க ஓடி வரணும்ல. நல்ல ஆட்சி கொடுக்கிற ஒரு ஆட்சியின் தலைவனுக்கு எதுக்கு வாக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை எது வருது?
நல்லாட்சி கொடுக்குற தலைவர் பேச வரும்போது மக்கள்கிட்ட எதுக்கு கூட்டத்துக்கு 200 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டிய தேவை வருது? இதெல்லாம் நல்லாட்சியில் வருதுங்களா ஐயா? நல்லாட்சி இருக்கும்போது தீபாவளி, பொங்கலுக்கு இந்த மாதிரி முக்கியமான தமிழ் இந்த பண்டிகை காலங்களில் மக்கள் தங்கள் வாழ்விடங்களுக்கு போறதுக்கு பேருந்து இல்லாம தனியார் முதலாளிகள்கிட்ட வாடகைக்கு எடுக்க வேண்டிய தேவை வந்தா அது நல்லாட்சியில் வருதாங்கய்யா? எதுல வருது? 4500 கோடி ஒதுக்கணும் நீங்க, 4000 கோடி 4500 கோடி ஒதுக்கணும் நீங்க மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடுறதுக்கு. நேற்று தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? முதன்முறையா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கா? எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கு? ஒரு சின்ன நகரம் தானே, தலைநகர் சென்னை. அதுல மழைநீர் கழிவு நீர் வழிந்து ஓடுற காவாயை ஒரு நிரந்தரமா கொண்டு வந்திருக்க முடியாதா? இப்ப 4000 கோடிக்கு நீங்க கட்டமைச்சிட்டோம்னு சொன்ன போது அப்ப எதுக்கு படகு 1500 படகு வந்து இறங்குது? இங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான நீர் இறைப்பு எந்திரங்கள் எதுக்கு வருது? டிராக்டர்ல வந்து விசை எந்திரங்களை வச்சு எது கொண்டு வந்தீங்க? அப்படின்னா கட்டமைக்கல. இது நல்லாட்சியில் வருதா? அரசு பள்ளிக்கூடங்கள் மாடி இழிஞ்சு விழுந்து குழந்தைகள் காயப்படுது, நல்லாட்சியில் வருதா? 300க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மரத்து நிழல்ல படிக்கிறாங்களே அரசு பள்ளிக்கூடங்கள்ல, இதெல்லாம் நல்லாட்சியில் வருதா? தீபாவளிக்கு சரக்கு வியாபாரத்தை கூட்டணும், டாஸ்மார்க்ல 3000க்கும் மேற்பட்ட கூடுதல் கதவுகளை திறந்தீங்களே, இதெல்லாம் நல்ல ஆட்சியில் வருதாங்கய்யா? என்னங்க ஒன்றும் பேச மாட்டேங்க? நான் பேசிக்கிட்டே இருக்கலாம், இன்னைக்கு மாலை வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம், அதுக்கே நேரம் பத்தாது. சொல்லிக்கிட்டே இருக்கட்டா? நல்ல ஆட்சிங்கிறது நாடு மக்களும் சொல்லணும். அதுக்கு ஒரு தலைவர் தான், சுந்தரம்னு ஒரு இயக்குனர் வந்து நாம செய்த சாதனைகள்லாம் நீ படமா எடுத்து போட்டு காட்டலாம், திரையரங்குல நீஸ்ரீல் மாதிரி வெளியிடலாம் ஐயா அப்படின்னா. அப்படியா? என்ன பண்ணிட்டோம் ஐயா? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம்யா, அப்புறம் ரோடு போட்டிருக்கோம்யா, அப்புறம் அணையெல்லாம் கட்டியிருக்கோம்யா, அப்புறம் இதெல்லாம் பண்ணிருக்கோம். சரி, பள்ளிக்கூடம் கட்டணும், அதுல என்ன பண்ணுது? பிள்ளைகள்லாம் படிக்குது. அணை கட்டியிருக்கோம், ஆமா கட்டியிருக்கோம். அதுல என்ன பண்றாங்க? விவசாயம் எல்லாம் பயன்படுத்துறாங்களா? ஆமாங்க பயன்படுத்துறாங்க. சரி, ரோடு போட்டிருக்கோம், அதுல சனம் போகுதா? போகுது. அதுக்கு எதுக்கு படம் போட்டு காட்ட போற? அதான் பயன்படுத்துறான மக்கள் ஜனத்துக்கு தான் தெரியும்ல, அது நம்ம தான் கட்டணும், அதை பயன்படுத்துறோம். அப்புறத்துக்கு படம் போட்டு காட்ட போற? கர்மம், அந்த படம் எடுக்க எவ்வளவு செலவாகும் ஐயா? 2 லட்சம். ஐயோ, அந்த 2 லட்சத்துக்கு நான் இன்னும் 10 பள்ளிக்கூடம் கட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கேன், போ சனியே. இப்படியும் ஒரு தலைவர் இருந்தான், காமராஜ்னு எங்க தாத்தா. அவனே சொல்லல நான் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு. ஐயா, நல்ல ஆட்சி கொடுக்கிறவன் சொல்ல தேவையில்லை, அது மக்களுக்கு தெரியும். இந்த ஆட்சியில தான் நடக்குது பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மருத்துவர்கள் மருத்துவமனைகள் போய் தாக்கப்படும் போது இந்த மருத்துவர்கள் என்ன பாதுகாப்பு இருக்கும், அவங்க எப்படி இந்த மருத்துவ பணிக்கு வர எப்படி துணிஞ்சு வருவாங்கன்னு பாருங்க. இது முதல் சம்பவம் இல்லைங்க, 2-3 நிகழ்வுகள் இது மாதிரி நடக்குது. அப்படிங்கும்போது மருத்துவர்களே அச்சப்படுவாங்க பாருங்க. தமிழகத்தில் வந்து இன்னைக்கு மாணவர் மனசுன்னு சொல்லிட்டு ஒரு புகார் பெட்டி மாதிரி மனுப்பெட்டி வைக்கணும்னு தமிழக அரசு ஏற்கனவே பள்ளிக்கூடங்களில் போகாம வந்து பாலியல் சீண்டல்கள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் நடந்தது எல்லாமே அனைவரும் புதுசாக ஏற்கனவே அவர் வாங்கினார்ல நமக்கு நாமே திட்டத்தில் நடந்து போய் புகார் பெட்டி, அதுல வாங்கினதுல 100 விழுக்காடு நான் நிறைவேற்றிட்டேன்னாரு. உண்மையிலே நிறைவேற்றிட்டாரா? அந்த புகார் மாதிரி தான் இந்த புகார். வெட்டி வச்சு என்ன செய்யறது? வெட்டி வச்சு புகார் அளிக்கிற அளவிற்கு மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்க என்ன ஆட்சி செஞ்சிருக்கீங்க? இவங்கெல்லாம் கடைசி நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தொகுதி குறை கேட்க வந்தாங்க தெரியுமா? அப்பதான் குறையே கேட்கிறாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாம நீங்க எங்களுக்கு தலைவரா இருந்து நாட்டை ஆள்றீங்க, அப்படித்தானே? எவ்வளவு வேடிக்கையானது பாருங்க. கடவுள்கிட்ட போய் வரம் கேட்கும் போது, தவம் இருக்கும்போது கடவுள் வந்து உனக்கு என்ன வர வேண்டும் கேளுன்னு கேட்பான். ஏண்டா எனக்கு என்ன வேணும்னே தெரியாது, நீ எப்படா கடவுளா இருப்பாயின்னு கேட்போம்ல. கடவுளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப சீமானுக்கு என்ன வேணும்னே தெரியாத கடவுள் எனக்கு இப்படி கடவுளா இருக்க முடியும்? மக்களுக்கு என்ன தேவைன்னே தெரியாம, என்ன பிரச்சனைன்னு தெரியாம நீங்க எதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறீங்க? இவ்வளவு உளவு படை, காவல் படை, எத்தனை விஜிலன்ஸ், IS, எத்தனை படைகள் வச்சிருக்கீங்க நீங்க? என்ன பிரச்சனைன்னு தெரியல. மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை அது தெரியல. அதுக்கு ஒரு இலாக்கா, அதுக்கு ஒரு உயர்கல்விக்கு ஒரு துறை, அப்புறம் தொடக்க கல்விக்கு ஒரு துறை, பள்ளி கல்விக்கு ஒன்று, அப்புறம் உயர்கல்விக்கு ஒன்று.
எதிர்கட்சி அதாவது நீங்க வந்து அரசியல் மாண்பு இல்லாம பேசுறீங்க, எதிர்கட்சி தலைவர் ஒருமையில பேசுறீங்க. டிடிவி தலைவர் சமீபத்தில் முன்னாள் நடந்த செய்தியாளர் சந்திப்பை தெரிவிச்சார். யாருன்னு சொல்லுங்க, யாரை பேசணும்? அவரை பேசணுமா? எதிர்கட்சி தலைவர்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி தானே. அவரை பேசுனது காட்ட முடியுமா? சும்மா ஏதாவது பேசக்கூடாது. மாண்பை பத்தி எனக்கு கற்பிக்க வேண்டியதில்லை. நீங்க எல்லாம் பதவிக்கு வந்ததுனால மாண்பு மிகு, நாங்கெல்லாம் பிறப்பிலிருந்தே மாண்பு மிக்கவங்க. எங்கள் இனத்தின் மாண்பே மற்றவர்களை மதிக்கிறதா. என்ன மாண்பு மிகு இருக்கு? நீங்க என்ன எடப்பாடியை மதிக்கிறீங்களா? மாண்பு மிகு எதிர்கட்சி தலைவர்கள்னா எத்தனை எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்க கேட்கறது போல? எத்தனை எதிர்கட்சி? ஒரு எதிர்கட்சி தலைவர் தானே இருக்காரு. அவர் என்ன மரியாதை கொடுக்குறாங்க? இந்த கட்சிகள்லாம் எனக்கு மரியாதை கொடுக்குதா? பாக்குறீங்களா வலையொலியில? சும்மா போற போக்குல சொல்லிட்டு போறதான் அவர் மரியாதை இல்லாம பேசுறேன். நீங்க வர சொல்லுங்க, விழுந்து விழுந்து கும்பிடுவோம் வேணா ஐயா அப்படின்னு கும்பிட்டு பேசிட்டா என்னத்தையாவது பேசிட்டு கூடாது. 2026 தேர்தல் எல்லாமே பணிகள் தொடங்கிட்டாங்க. முன்னாடி தொடங்கினால நான் தான். அவங்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்குனாங்க, ஊடகங்கள் வெளிச்சத்தை காட்டுறதுனால பழிச்சுன்னு தொடங்கிட்டாங்கன்னு தெரியுது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தொடங்கிட்டேன். 100 வேட்பாளர்களுக்கு மேல அறிவிச்சுட்டேன். நேற்றெல்லாம் கன்னியாகுமரியில் 6 வேட்பாளரும் அறிவிச்சுட்டேன். சின்ன வந்தவொடனே வெளிப்படையா அறிவிப்பேன். அது ஒரு 2 மாசத்துக்குள்ள எல்லாம் நடக்கும். எனக்கு வந்து என்னுடைய வலிமை என்ன, பலகீனம் என்னங்கிறது எனக்கு தெரியும். என்கிட்ட காசு இல்லை, எனக்காக பேச ஊடகங்கள் இல்லை. அதனால நாங்களே தான் பேசணும். அதனால நாங்கள் வேகமா ஓடுவோம். விஜய் அரசியல் புதிய கட்சி வரவுக்கு பிறகு உங்களுடைய அரசியல் மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தடுமாற்றம் வந்து மற்றவங்களுக்கு. நான் தடுமாற்றம் இல்லாதனாலதான் இப்படி இருக்கேன். எனக்கு என் தம்பிக்கு இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்துல எனக்கு துளியும் இல்லை, அன்புல குறையில. ஆனால் கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில நாங்க முரண்படுறோம். எங்களுடைய கோட்பாடு அது. இப்ப திமுக இத்தனை வருஷம் இருந்த கட்சி கொள்கையை நான் எதிர்க்கலையா? காங்கிரஸ் எதிர்க்கலையா? பிஜேபி எதிர்க்கலையா? அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு, அதுக்கு அது ஏற்புடையது இல்லை. இப்ப எங்க அண்ணனை போய் எங்க அண்ணன் கமலஹாசனை நாங்க ஒன்னும் எதிர்க்கல. அவர் இப்படிலாம் கோட்பாடுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இது பண்ணல. அவர் நான் ஊழலை ஒழிக்க போறேன்டா அவ்வளவு முடிச்சிட்டாரு. விஜயகாந்த் ஐயா வந்தாரு, வறுமையை ஒழிக்க போறேன்ட்டாரு. அது பிரச்சனை இல்லை. நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன். என் தம்பி வந்து ஒரு கோட்பாட்டை சொல்றாரு, மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறார். இப்ப நீங்க உங்க வாயிலா எல்லார்ட்டையும் கேட்கிறேன், கேட்கிற உலக தமிழ் மக்கள் எல்லார்ட்டையும் கேட்கிறேன், மதச்சார்புள்ள சமூக நீதின்னு இந்தியாவில் இருக்கா? இல்ல. அப்ப ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க? அதுல இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? நான் கேட்டேன். இப்ப நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்ல, நீங்க பதில் சொல்லணும். நீங்க தானே கேள்வி கேட்டீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? அப்புறம் அது மதச்சார்பற்ற சமூக நீதி எங்கிட்ட இருந்து வருது? மண்ணின் உரிமைதான் எங்க கொள்கைங்கிறீங்க. மண்ணின் உரிமை எதது? நீங்க மொழி இனம்னு பிரிக்கிறங்கிறீங்க. அப்ப எந்த மண்ணின் உரிமை? தமிழதான். திராவிடம்னா எது திராவிடம்னு தெரியல. தமிழ்நாட்டு மண்ணின் உரிமையா, கர்நாடக மண்ணின் உரிமையா, கேரள மண்ணின் உரிமையா, இல்ல பீகார் மண்ணின் உரிமையா, இல்ல குஜராத் மண்ணின் உரிமையா? மண்ணின் உரிமைனா எந்த மண்ணின் உரிமை? இந்த மண்ணின் உரிமை தானே. அப்ப இந்த மண்ணின் உரிமைனா தமிழ்நாடு தானே, தமிழ் இனம் தானே. அப்ப இது மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க. சாதி, மதம், மொழி இனம், பாலினம், நிலம் என்று பிரிக்கிறார்கள்னா இந்தியாவை மொழிவழி மாநிலங்களா பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாமா? ஐயா நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இப்ப நாங்க வரணுமா வேணாமா? வரணும். இப்ப என் தம்பியுடைய கோட்பாடு எனக்கு ஏற்புடையதா, உங்களுக்கு இருக்குதா? மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அவர் பேசும்போது, அப்ப மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எழணும், இவருக்கு எழணும். அப்ப ஏற்கிறீர்கள்னா அப்ப மொழிவழி இப்ப மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க நான் சொல்றது கேளுங்க. மொழிவழிய மாநிலங்களை பிரித்து விட்டார்கள் சொன்ன இதே ஐயா மோடிய மகாராஷ்டிரா அது இந்து தானே, அங்க குஜராத் நீ இந்து தானே, எதுக்கு குஜராத்தை தனி மாநிலமா கேட்ட? ஏன்னா அவன் மராட்டிய, நீ குஜராத்தி. 6 வயசு பையனா இருக்கும்போது RSS கொடியை பிடிச்சுக்கிட்டு தனி மாநிலம் கேட்டு போராடியதுல பேரணியில நடந்திருக்காரு மோடி. யாராவது மறுக்கிறீங்களா? அப்ப நீங்க பதவிக்கு வந்த பிறகு மொழி வழியா பிரிச்சுட்டாங்கிறது.
அப்ப பிரிச்சவன், அதுக்காக போராடியவன், பட்டினி கிடந்து செத்த எங்க சங்கரலிங்கனாரு, அந்த பொட்டி ஸ்ரீராமலு, இவெல்லாம் பைத்தியக்காரப்ப. எதை சொல்ல வரீங்க நீங்க? இப்ப இந்த கோட்பாட்டை, என் தம்பி சொல்ற கோட்பாட்டை ஒரு அண்ணனா, அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்ட காலமா இருக்குன்னா அது தப்பு. நீ அந்த மாதிரி சொல்லாத. சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு. ஏன்னா சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது. மொழியின் அடிப்படையில் உலகம் முழுமைக்கும் அரசியலை கட்டமைக்கிறான். அப்படிதான் இந்தியாவே மொழி வழியே தான் மாநிலங்கள், தேசிய இனங்கள், நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. தனித்தனி நாடாக நம்ம பிரியலைனாலும் தனித்தனி மாநிலங்களாக நம்ம பிரிந்திருக்கிறது காரணம் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். அது அதை விளங்கிடணும். அப்ப அந்த மாதிரி ஒரு கொள்கையை எனக்கும் பின்னாடி வர என் தம்பி மக்கள்கிட்ட எடுத்து வைக்கும்போது அது சரியில்லப்பா மாத்து அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா? நீங்க ஆவின் பாலோட கருப்பட்டி பால் கொடுப்போம்னு என் தம்பி சொல்லிடுற. அப்படி கருப்பட்டி பால் எப்படி ஆவின் பாலோட கொடுப்பீங்க? இப்ப நான் சொல்றேன்னா, நான் குடும்ப நியாய விலை கடையில, ரேஷன் கடையில இந்த வெள்ளை சக்கரை கண்ட நோயை தருது, அதை தடை பண்ணிடுறேன். அதுக்காக கருப்பட்டி வெள்ளம், பனை வெள்ளம், இந்த கரும்பு வெள்ளத்தை கொண்டு நான் கொடுக்குறேன். அதான் ஐயா எடப்பாடி கூட செயல்படுத்தினாங்க. அதை பெரிய அளவு கொண்டு வர முடியல. ஏன்னா அவங்க அதுல அதை செய்யல. பனை வெள்ளத்தை இறக்கி கொண்டு வர நம்ம கொண்டு வரோம்ங்கிறோம். அப்ப அது ஆவின் பால் கொடுக்கறது சரி, ஆந்திராவில் வாங்கி கொடுக்குது இந்த அரசு, அது போல கொடுப்பீங்களா? இப்ப நான் ஆடு மாடு வளர்க்கிறேங்கிற, அது மாதிரி வளர்த்து கொடுப்பீங்களா? ஒரு கோட்பாடு வருது இல்ல? பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் 9 லட்சம் கோடி இருக்கு. நீங்க அங்க வரமாட்டேங்கிறீங்க. ஆடு மாடு வளர்க்கறது அவமானம், எனக்கு வெகுமானம், வருமானம். ஏன்னா ஆடும் மாடும் எங்களுக்கு விலங்குகள் அல்ல, எங்கள் செல்வங்கள். நான் ஆதியில செஞ்சதே ஆடு மாடு வளர்த்தது தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2வது நிலத்துல, முல்லை நிலத்திலேயே நான் ஆடு மாடு வளர்த்துட்டேன். அப்புறம் மருத நிலத்துல ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்ய தொடங்கிட்டேன். இப்ப இது தெரியாம நீங்க ஆவின் பால் கொடுப்பேன், சரி கொடுங்க. எங்கிருந்து கொடுப்பிய? இப்ப ஆந்திரால இருந்து வருது. கறி எங்கிருந்து வருது? ஆந்திரால இருந்து வருது. இது போலவே உங்க ஆட்சியிலையும் வருமா? இல்ல நீங்க பாலுக்கான மாடு, கறிக்கான ஆடு வளர்ப்பீங்க? இப்ப நான் வளர்ப்பேங்கிறேன். அதனாலதான் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாற்றுவேன்னு சொல்றேன். அதுக்கு சிரிக்கிறாங்க. அப்ப ஏண்டா டாஸ்மார்க் கடையில சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம், ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டரா இருக்கலாம், ஆடு மாடு வளர்க்குறவங்க ஆத்தாளப்பேன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். அப்ப அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை வைக்கும் போது எதிர்கேள்வி வருமா வராதா, அது எப்படின்னு ஆய்வு செய்து வைக்கணும். இல்லைன்னா அப்படி சொல்லும் போது இப்ப நான் அண்ணங்கிறதுனால செல்லமா கேள்வி கேட்கிறேன். இப்ப நாங்க 2 பேரும் மோதிக்கிறோங்கிறதுனால அவன் கேள்வி கேட்காம இருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அதனால என்னன்னா, ஒண்ணு இதை மாத்திக்கணும். இது மாதிரி இது வரும்போது தப்பா இருக்குதுல்ல. இப்ப மொழிக் கொள்கைன்றார், இருமொழி கொள்கைங்கிறார். நாங்க என்ன சொல்றோம், கொள்கை மொழி ஒரு மொழி தான், தமிழ். அப்பதான் பலர் விளக்கிட்டேன். எனக்கு 1 கோடி அம்மாக்கள் இருக்காங்க. என்னை பாக்குறதுலாம் என் மகனேன்னு சொல்லுவாங்க, நான் அம்மான்னு சொல்லுவேன். ஆனா பெத்தவ ஒருத்தி தான் இருக்கான். அது மாதிரி உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி அவன் தாய்மொழியா தான் இருக்கணும். நான் என்ன சொல்றேன், என் கொள்கை மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி ஆங்கிலம். இப்ப பயன்பாட்டு மொழிக்கும் கொள்கைக்கும் வேற இருக்கு. இப்ப நான் என்னை பெத்தவர் அப்பா, இந்த 10 வீட்டுக்காரர் இவரும் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப கொள்கை மொழி ஒரு மொழி தான், என் தாய்மொழி தமிழ். ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, அப்படிதான் அது வரையறுக்கணும். உலகத்தின் எம்மொழியும் நாங்கள் கற்போம், இந்தி உட்பட, தேவைனா கற்போம். அப்படிதான் கொள்கையை வகுக்கணுமே ஒழிய இருமொழி கொள்கைனா எப்படி கொள்கைன்னா, இப்ப திருநெல்வேலிக்கு நீங்க போனீங்களா, நம்ம தமிழ்ல இருக்கும், திருநெல்வேலி இங்கிலீஷ்ல இருக்கும், இருக்கா இல்லையா? சென்னைக்கு வந்தீங்கன்னா நம்ம தமிழ்ல இருக்கும், சென்னை இங்கிலீஷ்ல இருக்கும். நம்ம சதுரங்க விளையாட்டு தானே, நம்ம செஸ், இது என்ன மொழி? இதுதான் இருமொழி. நம்ம பள்ளிக்கூடம் அப்படித்தானே இருக்கணும், நம்ம தமிழ்ல இருக்கும், ஸ்கூல் ஆங்கிலத்துல இருக்கும். இப்ப விளங்குத சொல்றது இது மாதிரி ஒவ்வொன்றும் செய்யறதுதான் இது. நம்ம எல்லாம் நம்ம இருக்கோம், அப்புறம் மீதி பூரா இங்கிலீஷ்ல இருக்கும், தங்கிலீஷ் ஆக்கும். அரசே செய்யும். இப்ப எங்க ஊர் ராமநாதத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன், வெல்கம் டு ராம்நாடு. யாருக்கு எழுதி வச்சிருக்க நீ? யாருக்கு எழுதி? சரி, வட இந்தியக்காரன் இங்க வர்றான், ராமேஸ்வரத்துக்கு எங்க ஊருக்கு சாமி கும்பிட வரான், வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டிருக்க. ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது, இனிதே வரவேற்கிறது எழுதிட்டு கருமம் கீழே வெல்கம் டு ராம்நாடுன்னு போடு. நான் ஏதாவது சொன்னா கேளு. ஆனா நீ வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டு வச்சிருக்கிய, யாரு போட்டு வச்சிருக்க? இதுக்கு பேர் என்னது? இதான் இந்த இருமொழி கொள்கை, இளவு கொள்கை. அப்ப கொள்கை எங்களுக்கு மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, கொள்கை ஒரே மொழி கொள்கை தமிழ் மொழி கொள்கை, எங்கள் மொழி கொள்கை, அப்படிதான் சொல்லணும். இப்ப அதை
ஒரு அண்ணனா தம்பிக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல. இப்ப நேரம் சந்திச்சு பேச முடியல, அதனால சொல்றேன். இதெல்லாம் தவறா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப இல்ல இல்ல அது அப்படித்தானா, சரி அப்படிதான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. யார் சொல்றது? சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பட்டியல் கேட்டால் கூட தமிழக குறைவான எண்ணிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. அது உண்மைதானா? அதை ஏற்கிறேன். திராவிட ஆட்சியாளர்கள், திராவிடர்கள் வந்து தமிழர்கள் அடையாளங்களை மறைத்தார்கள்ங்கிறத ஏற்கிறேன். அதுக்கு முன்னாடி RN ரவி கோஷ்டினர் தான் ரொம்ப மறைச்சாங்கிறதையும் அவர் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க எங்க பாட்டன் வஉசிய மறைச்சு வல்லபாய் பட்டேலை தூக்குனது யாரு? நீங்க தான். எங்க முன்னோர்கள் பூலித்தேவன், தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், மருதுபாண்டியர், புரியுது, வேலுநாச்சியார் எங்க பாட்டி, இந்த மாதிரி எங்க முன்னோர்கள் அரும்பிடுகு முத்தரையர், சுந்தரலிங்கனார், வெள்ளையத்தேவர், எங்களுடைய வீர பரம்பரையை மறைச்சு நீங்க மன்னன்னாவே, வீர மன்னன்னாவே எங்க வரலாறு எங்க கொண்டு வந்தீங்க? இந்த என்ன சொன்னீங்க? மராட்டிய மன்னன் சிவாஜின்னு போட்டி. சிவாஜினா வீர சிவாஜி. நாங்கெல்லாம் சோர கூட்டம். வீர பெண்ணுனாவே சான்சி ராணி. எங்க பாட்டி பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு தான் அந்த மணிக்கரணைங்கிற பெண்ணே பிறக்கிறா. வரலாற்றுல எப்படி எழுதிச்சா? நான் புத்தகத்தில் படிக்கும்போது படிச்சேன். எனக்கு அவர் தென்னாட்டின் சான்சி ராணின்னு. இப்ப நான் வந்து அஞ்சு ரெண்டே எழுதுறேன். அங்க அவளை வடநாட்டின் வேலுநாச்சியார் பைத்தியக்காரப்பல அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். நீங்க தான் முதல்ல அந்த வேலையை ஆரம்பிச்சீங்க, இவன் அதை தொடர்றான். அதனாலதான் நாங்க ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படிங்கிறோம். 2 பேரும் ஒண்ணுதான். 2 பேருமே தமிழர்களுக்கு, தமிழுக்கு எதிரானவர்கள். தமிழர் அடையாளங்களை, தமிழ் மொழியை, தமிழரின் தொன்மத்தை, தமிழரின் பண்பாட்டை, தமிழரின் வழிபாட்டை சிதைத்து அழிப்பார்கள். நேற்று அவர் பேசும்பொழுது கூட வந்து பூலித்தேவருடைய இதை வந்து அந்த வரியை சொல்லவே இல்லை. ஆளுநர் அது கூட ஒரு குற்றச்சாட்டு. அவருக்கு ஏங்க நீங்க நம்மள 50-60 வருஷம் ஆண்டவனே பேச மாட்டேங்கிறான். அவன் ஏதோ வர 5 வருஷத்துக்கும் இருந்துட்டு போற ஒருத்தரை போய் பாய்ச்சிங்க. அவருக்கு என்ன தெரியும்? பாவம், அவராக படிக்கிறாரு, யாரோ எழுதி கொடுக்குறான், அது வாய்ச்சி விட்டு போறாரு. அவரை போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பெர்மனன்ட் ஸ்டாப்பை பேசுங்க, டெம்பரவரி ஸ்டாப்பை பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க.